بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. طيب أيها الأخوات، نبدأ الدرس الآن بإذن الله تعالى. أسأل الله تعالى القبول والإخلاص. الوحدة الرابعة، الوحدة الرابعة، الحياة اليومية. الدرس الرابع والثلاثون. طيب، سندرس اليوم إن شاء الله ونتدرب على مهارة الكلام. ونحن نعرف أن مهارة الكلام هي إحدى المهارات الأربع في اللغة. المهارات الأربع هي مهارة الاستماع، وهو فهم المسموع. ثانيا مهارة الكلام. ثالثا قراءة. أحسنت، مهارة القراءة. رابعا مهارة الكتابة. طيب، أحسنتم. اليوم نتدرب في هذا الدرس على مهارة الكلام. التدريب الأول: تبادل الحوار مع زميلك كما في المثال. انظروا إلى المثال. هنا صورة، وتحت الصورة كلمة الجمعة وعبارة المسجد الكبير. طيب، كيف المثال؟ انظروا إلى المثال. هذا حوار بين طالبين. الطالب الأول يقول: أين تصلي الجمعة؟ والطالب الثاني يجيب: أصلي في المسجد الكبير. ويسأل أيضا، الطالب الثاني يجيب ويسأل. இரண்டாவது மாணவர் என்ன செய்றாரு? பதில் சொல்லிட்டு அவரு கேள்வி கேட்கிறாரு. இங்க கலர்ல வித்தியாசம் இருந்தாலும், லோன் வித்தியாசம் இருந்தாலும், இது ஒருவருக்குரியது. மேல உள்ள நடுவுல இருக்கக்கூடிய இரண்டுமே ஒருத்தர் சொல்றது. இப்ப நீங்க பயிற்சி செய்யும்போது அதை கவனிச்சுக்கோங்க. وأين تصلي أنت؟ وأين تصلي أنت؟ أصلي في المسجد الكبير أيضا. طيب، இது எங்களுக்கு பாடத்துல வந்த இவ்வாறுல வந்து வாக்கியங்கள் தான் இங்க இருக்குது. ஐன துசல்லில் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ என்ற கலிமாவில் இருந்து ஒரு வாக்கியம், கேள்வி அமைச்சிருக்கிறான். ஐன துசல்லில் ஜும்ஆ. இரண்டாவது அல் மஸ்ஜிதுல் கபீர் என்கிறதுல இருந்து உசல்லி ஃபில் மஸ்ஜிதில் கபீர். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சூறாவுக்கு கீழே உள்ள சொற்களை வச்சு நாம வசனம் அமைக்கும். طيب، أين تصلي الجمعة؟ أصلي في المسجد الكبير. وأين تصلي أنت؟ இப்போ நாம பதில் சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேள்வி கேட்டவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், திரும்ப கேட்குறோம். وأين تصلي أنت؟ وأين تصلي أنت؟ أصلي في المسجد الكبير أيضا. நானும் அதே பள்ளியில தான் தொழுகிறேன் அப்படின்னு நான் தமிழ் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அதே பெரிய பள்ளியில தான் நானும் தொழுகிறேன். அப்ப ஐதான் என்றால் அதிலே தான், ஆல்சோ என்ற மாதிரி தான் ஐதான். உஸல்லி ஃபில் மஸ்ஜிதில் கபீரி ஐதா. இப்போது இதை நீங்க முதலாவது என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அஈது மஇ. ஐன துஸல்லில் ஜும்ஆ؟ أصلي في المسجد الكبير. وأين تصلي أنت؟
وأين تصلي أنت؟ أصلي في المسجد الكبير أيضا. أصلي في المسجد الكبير أيضا. طيب இப்போது ரெண்டு பேர் வாங்க, உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த முதலாவது பயிற்சிக்கு போகலாம். யார் வாரீங்க? யாஸ்மின் பானு பிஸ்மி ஃபாத்திமா. யாஸ்மின் பானு. அடுத்து யார் சொன்னீங்க? பிஸ்மி ஃபாத்திமா. பிஸ்மி ஃபாத்திமா. أين تصلي الجمعة؟ أصلي في المسجد الكبير. وأين تصلي؟ أصلي في المسجد الكبير أيضا. அடுத்து நான் சொல்லுமா அவங்க சொல்லுங்க சார்? மாறி சொல்லுங்க, நல்லது. أين تصلي الفجر؟ أصلي في المسجد عمر. ரெண்டு பேர் இருக்கீங்களா? وأين تصلي أنت؟ أصلي في مسجد عمر. أيضا வரலே. أصلي في مسجد عمر أيضا. சரி, இப்ப யார் யார் சொல்றீங்க? எத்தனை பேர்? யார்? ரெண்டு பேர் சொல்றோம், அவன் தானே சொல்லணும். என்ன சார்? பெயர் சொன்ன ரெண்டு பேருமா சொன்னீங்க அல்லது வேற யாராவது சொல்றீங்களா? என்னன்னு புரியல. நாங்க ரெண்டு பேர் தான் உஸ்தாத், ஆனா பக்கத்துல இருக்கோம். ஆனா ரெண்டு பேரும் மொபைல்ல தான் அட்டெண்ட் பண்றோம். சரி, சொல்லிட்டீங்களா இப்ப ரெண்டு பேரும்? அந்த இவங்க முடிக்க போறாங்க கடைசி. சொல்லுங்க. இல்ல இத மட்டும் சொல்லுங்க. أصلي في المسجد الكبير أيضا. அவங்க புது ஸ்டூடெண்ட், எங்க பொண்ணு. அப்படியா? சரி சரி, பிரச்சனை இல்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேற யார் வாரீங்க? இப்ப பாருங்க, ஐன துஸல்லில் ஃபஜ்ர். உஸல்லி ஃபீ மஸ்ஜிதி உமர். وأين تصلي أنت؟ أصلي في مسجد عمر أيضا. أصلي في مسجد عمر أيضا. طيب வேற யார் வாரீங்க? கன்சில் சொல்றேன். கன்சில். சுமையா. கன்சில் சுமையா. உஸ்தாத் ஒரு டவுட்டுங்க உஸ்தாத். கேளுங்க. ஃபில் மஸ்ஜிதி உமர்ன்னு சொல்லணுமா? உமர் பேர்னால அதுக்கு நம்ம நசபு தான் சொன்னாங்க உஸ்தாத். நல்ல கேள்வி. அதுக்குரிய பதில நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப உமரா அப்படின்னு சொல்லுங்க. சரி, சரியா? உமரான்னு தான் நீங்க சொல்லணும். உமரா, அதே மாதிரி உஸ்மான். இது ரெண்டு உமர்லையும் உஸ்மான்லையும் நாங்க ஜெர்ரு வராது. ஜெர்ரு வரும், ஜெர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா தான் வரும். அது வந்து மம்னூ மின ஸர்ஃப் அப்படி சொல்லிடலாம். சரிதான். அப்ப உமர் என்ற கலிமா இங்க உங்களுக்கு அது சொல்லி தர்றதுக்கு சொல்லல, அவங்க கிதாப்ல சிலபஸ்ல இல்ல. என்றாலும் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி சொல்றேன். நீங்க இப்ப இந்த இடத்துல வந்து உதாரணமா உஸல்லி ஃபி மஸ்ஜித் உமர் ஐதான் அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த இப்ப நீங்க இருக்கக்கூடிய லெவல்ல. ஆனா சில பேருக்கு புரியுங்கிறதுனால நான் சொல்றேன். இப்ப எப்படி அடிப்படையில நாங்க என்ன சொல்லுவோம்னா, மஸ்ஜிது பிலாலின், மஸ்ஜிது அலியின், மஸ்ஜிது அம்மாரின், மஸ்ஜிது தாரிகின். இந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகே சொன்னாதான் தெளிவா இருக்கும் அப்படிங்கிறதுனால பின்னால சொல்லுவோம்னு நினைச்சிருந்தேன். கேட்டதுனால இப்ப சொல்லுது. அப்ப மஸ்ஜிது அலி முதாஃப் முதாஃப் இலைஹி, மஸ்ஜிது பிலாலின், மஸ்ஜிது அம்மாரின், மஸ்ஜிது தாரிகின். பிலாலுடைய பள்ளி, அம்மாருடைய பள்ளி, அலியுடைய பள்ளி, தாரிக்குடைய பள்ளி அர்த்தம். அப்ப பள்ளிகளுக்கு அப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மஸ்ஜிது உமர், உமருடைய பள்ளி, மஸ்ஜிது உஸ்மான், உஸ்மானுடைய பள்ளி. இதுவும் முதாஃப் முதாஃப் இலைஹி தான். அதனாலதான் முதலாவது இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு அல் வராம் இருக்குது. மஸ்ஜிது உமர், மஸ்ஜிது பிலால், மஸ்ஜிது உஸ்மான், மஸ்ஜிது அலி, மஸ்ஜிது அம்மார், மஸ்ஜிது தாரிக். ஏன் மஸ்ஜிதுக்கு அல் வரல அப்படின்னா அது வந்து முதாஃபுக்கு அல் வராது. அதே மாதிரி அதுக்கு தன்வீனும் வரல. மஸ்ஜிது அல்லது மஸ்ஜிது ஃபீ வந்தா மஸ்ஜிதி, ஃபீ மஸ்ஜிதின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் அதுக்கு மஸ்ஜிதுன்னு சொல்லல? மஸ்ஜிது உமர், மஸ்ஜிது பிலால், மஸ்ஜிது உஸ்மான், மஸ்ஜிது அலி, மஸ்ஜிது அம்மார், மஸ்ஜிது தாரிக். முதாஃபாக இருக்கிறதுனால அல்லோ தன்வீனோ அதுக்கு வராது.
ரைட். அப்ப முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தான் வரும். அதனால தான் மஸ்ஜிது பிலாலின், அலியின், மஸ்ஜிது அம்மாரின், மஸ்ஜிது தாரிகின். முதாஃப் இலைஹிக்கு எப்பயுமே ஜர்ரு தான். உமர், அப்ப ஏன் நாங்க மஸ்ஜிது உமர் உமரன்னு சொல்றோம்? மஸ்ஜித் ஃபி மஸ்ஜிதி உமர ஐதான். உமரின்னு சொல்லல, உமரின்னு சொல்ல இயலாது. ஏன்னா அரபு மொழியில சில சொற்கள் இருக்குது, நீங்க பிறகு படிப்பீங்க. அந்த சொற்களுக்கு பெயர் மம்னூஉம் மினஸ் ஸர்ஃப். மம்னூஉம் மினஸ் ஸர்ஃப். மம்னூஉம் மினஸ் ஸர்ஃப் அப்படின்னா இது தன்வீன் வராது. அதே மாதிரி அதுக்கு வந்து ஜர்ரு செய்யும் பொழுது நாங்க ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா தான் கொண்டு வருவோம். ஜர்ருக்கு அடையாளமாக இப்ப என்ன செய்ய மாட்டோம், ஜர்ரு கஸ்ரா வைக்க மாட்டோம். ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ரா வைக்காம உமர உஸ்மான என்றுதான் சொல்லுவோம். அதுதான் இந்த உமர்லையும் உஸ்மான்லையும் அது ரெண்டுமே மம்னூம் மினஸ் ஸர்ஃப். அதே மாதிரி இப்ராஹிம். طيب, இப்ப நீங்க யாரு சொல்ல வாரீங்க? கன்சில். அடுத்தது யாரு? சுமையா. சுமையா. ஐன ஃபஜ்ர துஸல்லி சொல்லிட்டு ஃபஜ்ர். ஐன துஸல்லி ஃபஜ்ர். உஸல்லி ஃபில் ஃபஜ்ரி மஸ்ஜித் உமர். அதாவது உஸல்லி, சாரி உஸல்லி ஃபில் ஃபஜ்ரி அப்படின்னா ஃபஜ்ரிலே தொழுகிறேன்னு அர்த்தம். நீங்க எப்படி சொல்லணும்னா இங்க போட்டிருக்கிறாங்க மேல சொன்ன மாதிரி பாருங்க. மேல என்ன சொன்னாங்க? உஸல்லி அல் ஃபஜ்ரன்னு சொல்லலாம், உஸல்லி அல் ஃபஜ்ரன்னு சொல்லலாம். அப்படி சொல்லாம நீங்க சும்மா சொல்லுங்க சாதாரணமா, உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உமர், உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உமர். அல்லது முழுமையா சொல்ற, நீங்க சொல்ற ட்ரை பண்ணின மாதிரி சொல்றதாக இருந்தா உஸல்லில் ஃபஜ்ர ஃபி மஸ்ஜிதி உமர். சுருக்கமா சொல்றதுன்னா உஸல்லி இந்த ஃபஜ்ரன்னு கேட்டாங்க தானே கேள்வியில, அதனால விடையில அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உமர். உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உமர். இப்ப கேளுங்க, நீங்க கேளுங்க. வ ஐன துஸல்லி அன்த். உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உமர் ஐதா. طيب, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. அடுத்தது ரெண்டாவது. ஐன துஸல்லி லுஹர். ظهرا. هاوக்கு சுக்கூன். ظهر. أين تصلي الظهر؟ ظهر. உஸல்லி ஃபி மஸ்ஜிதி பிலால். وأين تصلي أنت؟ تصلي في مسجد بلال أيضا. صلي في مسجد بلال أيضا. طيب, அப்ப நாங்க அதிகமா பேச்சு வழக்குல துஹர் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவுக்கு ஃபத்ஹா இல்ல, ஹாவுக்கு வந்து என்ன இருக்குது? ஹரக்கத் இருக்குதா? இல்ல. என்ன இருக்குது? சுக்கூன் தான் இருக்குது. சுக்கூன் தான் இருக்குது. அப்ப துஹர். طيب, ظهر. அஹ்சன்துமா, பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. யார் வாரீங்க அடுத்தது? ரெண்டு பேர் வாங்க. ஃபரிதா ஃபாத்திமா. அடுத்தது யாரு? வமன் மாஹா. என்ன யாரும் சவுண்ட் இல்லாம இருக்குங்க? காலையில கிளாஸ்னா உற்சாகமா இருப்பாங்க, அந்தில கிளாஸ்ல எப்படி? வாங்க. تفضلي. ஐன துஸல்லி. சொல்லுங்க சிஸ்டர். இரண்டாவது சொல்லிட்டு மூணாவது. ஐன துஸல்லி ظهر. ஃபஜ்ர் சொல்லிக்கோங்க ஃபர்ஸ்ட். இல்ல, அது முடிச்சாச்சு. உஸல்லி ஃபில் மஸ்ஜிதி பிலால். உஸல்லி ஃபில் ஃபீ மஸ்ஜிதி. ஃபில் இல்ல, அல் இல்லையே. இப்ப அல் மஸ்ஜிது பிலால் இல்லையே, மஸ்ஜிது பிலால். ஃபில் மஸ்ஜிதி பிலால். அஹ்சன்து. உஸல்லி ஃபீ மஸ்ஜிதி பிலால். கேளுங்க நீங்க. ஐன துஸல்லி அஸர். இல்ல, அதேதான். அதுலயே மேல உதாரணத்துல பாருங்க. நீங்க பதில் சொல்லிட்டு அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க, நீங்க எங்க தொழுறீங்க அப்படின்னு. ஐன துஸல்லி அன்த. உஸல்லி ஃபி மஸ்ஜிதி பிலாலின் ஐதா. طيب, இப்ப அடுத்ததுக்கு வாங்க. ஐன துஸல்லி அஸர்
أين تصلي العصر؟ أين تصلي العصر؟ عصر. أصلي في مسجد عثمان. وأين تصلي أنت؟ أصلي في مسجد عثمان كبير أيلا. لا كبير لا في مسجد عثمان أيضا عثمان அந்த பள்ளியில உஸ்மான் பள்ளியில நானும் தொழுறேன் ஐவா கபீர் அது வேற அது அந்த உதாரணத்துல இருக்கு கபீர் அது வந்து அல் மஸ்ஜிதுல் கபீர் பெரிய பெரிய பள்ளி இது வேற இது மஸ்ஜித் உஸ்மான் ஓகே ஓகே உஸல்லி ஃபில் மஸ்ஜிதில் உஸ்மான் ஃபில்ன்னு சொல்லி படுத்தோம் உங்களுக்கு அல் சொல்லி அல் இல்லாம எப்படி சொல்றீங்க அது இல்லாம உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உஸ்மான் உஸ்மான ஐ ஐலண்ட் أيضا also சரி பாரக்கல்லாஹு ஃபீக்குமா வேற ரெண்டு பேர் வாங்க சான்மா மும்தாஜ் பேகம் شانما ممتاز بيغم تفضل أين تصلي عصر أين تصلي عصر أيوة أين تصلي العصر عصر சொல்லுங்க சிஸ்டர் யாரு சொல்றேன்னு சொன்னீங்க வேற யாராவது சொல்லுங்க ஃபாசிலா ரெஜினா பண்ண சொல்றேன் சார் ஃபாதிலா أين تصلي فجر عصر أين تصلي عصر துசல்லில் இப்ப நான் சேர்க்கும் பொழுது துசல்லில் ஜும்ஆ ஐன துசல்லில் ஃபஜர் ஐன துசல்லில் ظهر அதே மாதிரி ஐன துசல்லில் அஸ்ர் أين تصلي العصر أصلي في مسجد عثمان وأين تصلي أنت؟ أصلي في المسجد عثمان أيضا صلي திரும்ப சொல்லுங்க صلي أصلي அல்ல இல்ல في சரியா ஐன في أصلي في مسجد عثمان أيضا احسنتي طيب أين تصلي المغرب؟ أصلي في مسجد علي وأين تصلي أنت؟ أصلي في مسجد علي أيضا علي احسنتم بارك الله فيكم இதுல மம்னூ மின சர்ஃப் ரெண்டு மட்டும்தான் உமரும் உஸ்மானும் மட்டும்தான் அடுத்தது எல்லாமே சாதாரணமான இஸ்ம்கள் தான் மஸ்ஜிது அலியின் மஸ்ஜிது அம்மாரின் மஸ்ஜிது தாரிகின் மஸ்ஜிது பிலாலின் மஸ்ஜிது உமர மஸ்ஜிது உஸ்மான அது ரெண்டு மட்டும் மம்னூ மின சர்ஃப் நீங்க அந்த அதை இந்த இடத்துல பயன்படுத்தாட்டி கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன படிக்கலங்கிறதுனால சம்பந்தமா طيب அடுத்தது யார் வாரீங்க ரெஜினா பண்ணுங்க ஷாஜிபின் رجنا بانو ساجد بسم الله الرحمن الرحيم أين تصلي أين تصلي المغرب أصلي في مسجد علي وأين تصلي أنت؟ تربوم أصلي في مسجد علي وأين تصلي أنت؟ أصلي في مسجد علي أيضا طيب احسنتم طيب ارتدي أين تصلي العشاء؟ أصلي في مسجد عمار وأنت تصلي أنت أين تصلي العشاء؟ أصلي في مسجد عمار وأين تصلي أنت؟ ابدي كلمة أصلي في مسجد عمار وأين تصلي أنت؟ أصلي في مسجد عمار أيضا أين تصلي بارك الله فيكما أين تصلي وأين تصلي أنت؟ أصلي في مسجد عمار أيضا طيب அடுத்தது யார் வரீங்க تفضلي அவங்களோட யாரு மும்தாஜ் பேகம் உஸ்தாத் تفضل
أين ممتاز تصلي العشاء؟ أين கேளுங்க تصلي العشاء؟ أصلي في مسجد العمار. أين تصلي أنت؟ تصلي في المسجد تصلي في مسجد العمار أيضا. طيب அப்ப அல் இல்ல, அம்மார்லயும் அல் இல்ல, மஸ்ஜித்லயும் அல் இல்ல. ரைட், ஓகே. இப்ப நீங்க அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி கேளுங்க. أين تصلي أنت؟ تصلي في مسجد الطارق. وأين تصلي أنت؟ أصلي في مسجد طارق أيضا. طيب அஹ்சன்தும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது இலகுவானது சிஸ்டர்ஸ். நீங்க பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் நமக்கு இலகுவா இருக்கும். அதாவது எங்கள்கிட்ட நாங்க பயிற்றுவித்துக் கொண்டால் எங்களுக்கு எல்லாம் இலகுவாகும். பாருங்க, முதலாவது உதாரணத்தை பாருங்க. ஐன துஸல்லில் ஜும்ஆ? உஸல்லி ஃபில் மஸ்ஜிதில் கபீர். وأين تصلي أنت؟ أصلي في المسجد الكبير أيضا. أين تصلي الفجر؟ أصلي في مسجد عمر. وأين تصلي أنت؟ أصلي في مسجد عمر أيضا. أين تصلي الظهر؟ أصلي في مسجد بلال. وأين تصلي أنت؟ أصلي في مسجد بلال أيضا. أين تصلي العصر؟ أصلي في مسجد عثمان. وأين تصلي أنت؟ أصلي في مسجد عثمان أيضا. أين تصلي المغرب؟ أصلي في مسجد علي. وأين تصلي أنت؟ أصلي في مسجد علي أيضا. أين تصلي العشاء؟ أصلي في مسجد عمار. وأين تصلي أنت؟ أصلي في مسجد عمار أيضا. أين تصلي الجمعة؟ أصلي في مسجد طارق. وأين تصلي أنت؟ أصلي في مسجد طارق أيضا. طيب யாரோ கதைச்சிட்டு இருக்காங்க மைக் ஆன் பண்ணிட்டு. கதைக்கும் பொழுது நீங்க வீட்டுல மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், கதைக்கலாம், சத்தம் போடலாம், வேண்டியது செய்யலாம். இப்ப இதே உதாரணத்தை நீங்க பயிற்சி அனுப்பும் பொழுது சொல்லி என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றாக சொல்லி அனுப்பும். சரியா? இப்ப நாங்க தத்ரீபு தானிக்கு போவோம். இப்ப இந்த இதுல பாருங்க, முதல்ல உஸல்லி ஃபில் மஸ்ஜிதுல் கபீர். இது முதாஃப் இலைஹி இல்ல, அல் இருக்குது. அல் மஸ்ஜிதுல் கபீர் பெரிய பள்ளிவாசல். அல் மஸ்ஜிதுல் கபீர், அல் மஸ்ஜிது ஸகீர், அல் மஸ்ஜிதுல் கதீம் பழைய பள்ளிவாசல், அல் மஸ்ஜிதுல் ஜதீத் புதிய பள்ளிவாசல். இது நாத்து மனூத். இது மஸ்ஜிதை வர்ணிச்சிருக்குது இன்னொரு கலிமாவால. இதுக்கு நான் நாத்து மனூத்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு என்ன இராபோ அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். அது மாரிஃபா இருக்கிறதுனால இதுவும் மாரிஃபா இருக்குது. அல் மஸ்ஜித் இருக்கிறதுனால அல் கபீர் அப்படின்னு இருக்குது. இங்க கீழே உள்ளது இப்ப மஸ்ஜித் உமர், மஸ்ஜித் பிலால், இதெல்லாமே முதாஃப் இலைஹி. அதனாலதான் முதலாவதுக்கு அல் வரல. காரணம், இணைச்சிருக்கிறோம். ரெண்டு கலிமா ஒன்றோட இணைச்சிருக்கிறோம். உமருடைய பள்ளி, உமர் பள்ளி, பிலால் பள்ளி, பிலாலுடைய பள்ளியை தான். மஸ்ஜித் உஸ்மான், மஸ்ஜித் அலி, மஸ்ஜித் அம்மார். முதாஃப் இலைஹியா வரும் பொழுது முதலாவது கலிமாவுக்கு அல்லோ தன்வீனோ வராது. இரண்டாவது கலிமாவுக்கு ஜர்ரு செய்யப்படும். முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு செய்யப்படும். முதாஃபுக்கு அல்லும் வராது, தன்வீனும் வராது. ஏன் அப்ப ஃபீ மஸ்ஜிதின்னு சொல்லி ஜர்ரு செஞ்சிருக்கிறோம். அதுக்கு முன்னால ஃபீ என்ற ஹர்ஃபு ஜர் வந்திருக்குது. அஹ்சன்தும். طيب ننتقل إلى التدريب الثاني.
أجب عن الأسئلة. أجب என்ன ஜவாப் சொல்லு. عن الأسئلة கேள்விகளுக்கு. முஸ்தஈனன் உதவியை பெற்றுக்கொண்டவனாக. எதிர உதவி? பிஸ்ஸுவர் சூறாக்களுடைய உதவி. சூறாவை உதவியாக கொண்டு பதில் சொல்லு. ரைட். இப்ப நான் யார சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல நீங்க கேள்வியை கவனிச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு வந்து சூறாவை கவனிச்சு நீங்க பதில் சொல்லணும். சரியா? ரைட். மாதா யஃஅலு அஹ்மத். மாதா யஃஅலு அஹ்மத். யார் சொல்றீங்க? அஹ்மத். கன்சில் சொல்றேங்க. ஷாஜபின். அக்ராஉல் குர்ஆன். அக்ரா குர்ஆன் யார் சொன்னது? நான் கேட்கல உங்கள்ட்ட. கன்சில். யக்ரவுல் குர்ஆன். يقرأ القرآن. ماذا يفعل أحمد؟ يقرأ القرآن. يقرأ القرآن. طيب அடுத்த கேள்வியை கவனிங்க. ماذا تفعل البنت؟ ماذا تفعل البنت؟ யார் சொல்றீங்க? ஃபரிதா ஃபாத்திமா சொல்லும். சுமையா. தக்னசுல் குர்ஃபா. தகுனுசுல் குர்ஃபா. இங்க தஃஅலு என்று வந்திருக்கு. முதலாவது யஃஅலு. ஏன் காரணம்? யாருக்கு தெரியும்? முதக்கர் முதலாவது முதக்கர் முஅன்னஸ். முதக்கர் முஅன்னஸ். முஅன்னஸ். அவன் அஹ்மத்ங்கிறது அவன். அப்ப ஹுவ அவன் செய்கிறான் என்று சொல்லும் பொழுது நாங்க யஃஅலுன்னு சொல்லுவோம். அவள் செய்கிறாள் என்று சொல்றதுன்னு சொல்லும் பொழுது தஃஅலு. அப்ப யஃஅலு தஃஅலுவாக மாறும். யா தாவாக மாறும். அதுதான் முஅன்னஸுக்கும் முதக்கருக்கும் இடையில உள்ள வித்தியாசம். மாதா யஃஅலு அஹ்மத். மாதா தஃஅலுல் பின்த். மாதா தஃஅலுல் பின்த். طيب السؤال الثالث ماذا يفعل الرجل؟ ماذا يفعل الرجل؟ رجل எல்லாருக்கும் தெரியும். சரியாட்டி கேளுங்க. ماذا يفعل الرجل؟ من يجيب؟ யார் ஜவாப் சொல்றீங்க? فاضلة. فاضلة. تصلي الجمعة. طيب அதாவது அவன் தொழுகிறான். அதாவது அந்த மனிதர் தொழுகிறார். ஜுமா தொழுகிறார். ரைட். எப்படி சொல்றீங்க? திரும்ப சொல்லுங்க. تصلي الجمعة. துசல்லி. தூவண்டேன்னு சொன்னீங்க. அவன் இன்னொருத்தவங்க செய்யறது இல்லையா? இப்ப பாருங்க, உங்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது மாதா துசல்லி ரஜுல்னு கேட்கல. எப்படி கேட்டிருக்கிறாங்க? மாதா யஃஅலு ரஜுல். சாரி, மாதா தஃஅலு ரஜுல்னு கேட்கல. மாதா யஃஅலு ரஜுல்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? யஃஅலு என்று முதக்கர். முதக்கர். இப்ப நீங்க பதில் சொன்னது யாரு? முதக்கர் தானே. அப்ப எப்படி சொல்றீங்க? تصلي الجمعة. يصلي الجمعة. يصلي الجمعة. أحسنت بارك الله. يصلي الجمعة. يصلي الجمعة. الذي يصلي الجمعة يصلي الفجر. பிரச்சனை இல்லை. طيب أحسنت. السؤال الرابع. السؤال الرابع ماذا تفعل فاطمة؟ من يجيب؟ فريدة فاطمة الأستاذة. ஷாஜபின். فريدة فاطمة. شاهدة التلفاز. திரும்பவும். شاهدة التلفاز. ஏன் கடைசியில் ஒரு தாவுண்டு வருது? துஷாஹிதத்து தில்ஃபாஸ். துஷாஹிது அத்தில்ஃபாஸ். துஷாஹிது தில்ஃபாஸ். திரும்ப சொல்லுங்க. تشاهد التلفاز. أحسنت بارك الله فيك. تشاهد التلفاز. تشاهد التلفاز. ஒரு ஆணாக இருந்தா நாங்க எப்படி சொல்வோம்? மாதா அது இந்த டிவி பாக்குறது ஒரு ஆணாக இருந்தா எப்படி சொல்லுவோம்? يشاهد التلفاز. أحسنتم. இப்ப அடுத்தது பாருங்க. السؤال الخامس ماذا تفعل خديجة؟ ماذا تفعل خديجة؟ من يجيب؟ ஷாஜபின். شاجبين.
تغسل الملابس. تغسل الملابس. تغسل الملابس. ஒரு ஆணாக இருந்தா எப்படி சொல்லி இருப்போம்؟ يغسل الملابس. يغسل الملابس. أحسنتم. طيب السؤال السادس وهو الأخير. إذن كدس. طيب ماذا يفعل محمد؟ ماذا يفعل محمد؟ من يجيب؟ عائشة. عائشة. يغسل الأطباق. يغسل الأطباق. ஒரு பெண்ணா இருந்தா எப்படி சொல்லி இருப்போம்؟ تغسل الأطباق. تغسل الأطباق. أحسنتم. பாருங்க ماذا يفعل أحمد எல்லாரும் சொல்லுங்க. أقرأ القرآن. يقرأ القرآن. يقرأ القرآن. يقرأ. أقرأ لا يقرأ القرآن. طيب ماذا تفعل البنت؟ تغسل الغرفة. تغسل الغرفة. تكنس الغرفة. طيب ماذا يفعل الرجل؟ يصلي الفجر. يصلي الجمعة. طيب எப்படி சொல்லலாம் பிரச்சனை இல்லை. ماذا تفعل فاطمة؟ تشاهد التلفاز. ماذا تفعل خديجة؟ تغسل الملابس. طيب ماذا يفعل محمد؟ يغسل الأطباق. أحسنتم. بارك الله فيكم. والآن ننتقل إلى التدريب الثالث. الآن என்றால் என்ன? now. இப்பொழுது. இப்பொழுது. طيب أحسنتم. اليوم. இன்று. இன்றுக்கு நாங்கள் اليوم. இன்றைய. الليلة. இன்று இரவு. இன்று இப்ப நாங்க இருக்கிற நாளை குறிக்கிறதுக்கு اليوم. இப்போ உள்ள நேரத்துக்கு அல் ஆன். அல்லைலா இன்றைய இரவு. اليوم இன்றைய நாள், இந்த நாள். அல் ஆன் இப்போது. ரைட். இப்போ எங்கட தத்ரீபுக்கு வாங்க. التدريب الثالث. هات جملا كما في المثال. طيب انظروا إلى المثال جيدا. لا بارم مثالا. أستيقظ مبكرا. أستيقظ مبكرا. طيب சொல்லுங்க எல்லாரும். أستيقظ مبكرا. طيب உதாரணத்தை நாம சொல்லிட்டோம். அடுத்தது சொல்றது யாரு வாரீங்க? من يجيب؟ கன்சில் சொல்றீங்க. சுமையா. அடுத்தது கன்சில். யாரு? பானு. ஓகே சொன்ன. இப்ப நான் பேர் சொன்ன ஆர்டருக்கு சொல்லிட்டு வாங்க. أستيقظ متأخرا. أستيقظ متأخرا. طيب أحسنتم. அடுத்தால் கன்சில் أستيقظ الساعة السابعة. أستيقظ الساعة السابعة. أحسنت. طيب அடுத்தால் யாரு? கன்சில் சொல்றீங்க. கன்சில். أستيقظ الساعة الخامسة. أستيقظ الساعة الخامسة. அடுத்தால் கன்சிலா சொன்னீங்க. ஆமாங்க உஸ்தாத், நான் தான் சொன்னேன். ரைட். அடுத்து யார் பேர் சொன்னீங்க? மும்தாஜா. மும்தாஜா. ஃபரிதா ஃபாத்திமா உங்களுக்கு தரேன் நான். أستيقظ الساعة الرابعة. أستيقظ الساعة الرابعة. ஃபரிதா ஃபாத்திமா நீங்க சொல்லுங்க. 3 மணிக்கு எழும்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? சொல்லணுமா? أستيقظ الساعة الثالثة. طيب أحسنت. بارك الله فيكم جميعا. طيب أستيقظ مبكرا. أستيقظ متأخرا. أستيقظ الساعة السابعة. أستيقظ الساعة الخامسة. أستيقظ الساعة الرابعة. 6 மணிக்கு எழும்புவேன் எப்படி சொல்லுவீங்க எல்லாரும்? சொல்லுங்க பாப்போம்.
أستيقظ أستيقظ الساعة السادسة طيب 7 மணிக்கு 7 மணி 8 மணிக்கு أستيقظ الساعة الثامنة. ثامنة أستيقظ الساعة الثامنة أستيقظ الساعة الثامنة. الساعة الثامنة. طيب 10 மணி أستيقظ الساعة عاشرة. أحسنتم 9 مணி أستيقظ الساعة التاسعة. أحسنتم بارك الله فيكم. طيب முபக்கரான என்ன சார்? நல்ல கேள்வி. முபக்கிரன் முத்தஅக்கிரன். முபக்கிரனுக்கு மாற்றம் தான் முத்தஅக்கிர். முபக்கிரன் என்றால் நேர காலத்தோடு எழும்புறது, முத்தஅக்கிர் என்றால் தாமதித்து எழும்புறது. முபக்கிரனா நேர காலத்தோடு, முத்தஅக்கிரனா தாமதித்து. அதிகாலைன்னு படிச்சோம் உஸ்தாத் ஃபர்ஸ்ட் பர்சன். அதிகாலைன்னு படிச்சோம். طيب அடுத்தது التدريب الرابع. التدريب الرابع பாருங்க. அக்மிலுல் ஹிவார். இதுல என்ன செய்யணும் அப்படின்னா ஹிவாரை பூரணப்படுத்தணும். அக்மில் என்ன பூரணப்படுத்து. அக்மலண்டா பூரணப்படுத்தினார். யுக்மிலு அக்மல யுக்மிலுன்றதே பூரணப்படுத்துறது சொல்றது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் அல் யௌமண்டா என்ன? இன்று. அல் யௌம் இன்றைய தினம். அக்மல்து லக்கும் அக்மல்து நான் செய்து விட்டேன், பூரணப்படுத்தி விட்டேன். அக்மல்து லக்கும் தீனக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை. யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். طيب அப்ப அக்மல்னா பூரணப்படுத்துறது. அக்மிலில் ஹிவார பூரணப்படுத்து. இப்ப இங்க பாருங்க, சில சொற்கள் தந்திருக்கிறாங்க ஹிவார்ல. 2 பேருக்கு இடையில ஒரு ஹிவார் நடக்குது. அந்த ஹிவார்ல சில பதில்களை தந்திருக்கிறாங்க. நீங்க அடுத்ததை பூரணப்படுத்தணும். ரைட். அப்ப 2வது பார்த்தா முதலாவது கேள்வி என்னன்னு புரியும். ரைட், பாருங்க வாசிச்சு 2வது வாசிச்சு பாருங்க. முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரிய வரும். ரைட், யார் சொல்ல வாரீங்க? நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு யாரோட பேரும் கேட்கல. என்ன சொன்னீங்க? ரைட், முதலாவது ஜரீனா, அடுத்தது கன்சி. முதலாவது ஜரீனா சொல்லுங்க பாப்போம். متى تستيقظ؟ متى تستيقظ؟ طيب أستيقظ عند الفجر. كنت அடுத்தது أين تصلي الفجر؟ கேட்டால் தான் சொல்லணும். பாருங்க சொல்லுங்க. أين تصلي الفجر؟ أين تصلي الفجر؟ طيب أصلي الفجر في المسجد. طيب فريدة فاطمة நீங்க சொல்லுங்க. அடுத்தது هل تنام؟ بعد الفجر. طيب هل تنام بعد الفجر؟ هل تنام بعد الفجر الذي هل تنام بعد الصلاة؟ طيب جواب لا أنام بعد الفجر. لا أنام بعد الفجر. طيب கேக்குறால் மட்டும்தான் பதில் சொல்லணுமா? நான் பதில் சொல்ல போறேன்னு சொல்றாக்கள் தான் சொல்லணும். طيب அடுத்தது யார் சொல்றீங்க? سمية. شاجبين. سمية. ماذا تفعل يوم العطلة؟ ماذا تفعل يوم العطلة؟ طيب சாஜிபின். இல்ல இந்த இடத்துல மிச்சம் பொருத்தமா ஒரே மாதிரி ஒரே ஹிவாரனாக நீங்க கருதுங்க. ஃபஜ்ருக்கு பிறகு நடக்கிற விஷயங்களை பத்தி பேசிட்டு வராங்கன்னு பாருங்க. அப்ப எப்படி கேட்பீங்க கேள்வி? மாதா முன்னர் என்ன பதில் சொன்னாங்க? நான் ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க மாட்டேன். அப்ப என்ன செய்வீங்க? மாதா தஃபஅலு பஅத ஸலா. طيب யார் பதில் சொல்ல வரீங்க? அக்ரவு ஷாஜிபின். அதாவது பதில் சொன்னாக்கள் சொன்னீங்க தானே சாஜிபின்? இல்லையா? சொல்லுங்க. இல்ல சொல்லல உஸ்தாத். அக்ரவுல் குர்ஆன். அக்ரவுல் குர்ஆன். طيب அடுத்த கேள்வி யார் கேட்க வரீங்க?
ممتاز بكم أستاذ. ممتاز. وماذا تذهب إلى المدرسة؟ திரும்பவும். ومتى تذهب إلى المدرسة؟ أحسنت. ومتى تذهب إلى المدرسة؟ யார் பதில் சொல்றீங்க? عائشة. سميرة. ஆயிஷா. அடுத்தது சமீரா. أذهب الساعة السابعة. சேர்த்து சொல்லுங்க. أذهب الساعة السابعة. அடுத்தால் نسرين بانو. சரி சொல்லுங்க. هل تذهب بالحافلة؟ هل تذهب بالحافلة؟ لا أذهب بالسيارة. طيب இப்ப ரெண்டு பேர் வாங்க இந்த ஹிவார செய்யறதுக்கு. புதிய ஆட்களா இருந்தா நல்லா இருக்கும். யார் வாரீங்க? நர்கிஸ் உஸ்தாத். طيب நர்ஜிஸ். அவங்களோட யாரு? نسرين بانو. நஸ்ரீன் பானு. ஓகே. ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேரும் ஹிவார செஞ்சுருவாங்க. தாலிபுல் அவ்வலா ஒருத்தரும் தாலிபு தானியா ஒருத்தரும் இருங்க. متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي؟ أين أين تصلي؟ أصلي الفجر في البيت. இல்ல இதுல இருக்கிற மாதிரியே சொல்லுங்க. நான் பிறகு உங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் பிறகு கேட்பேன். நீங்க எப்படி தொழுறீங்க? أصلي الفجر في المسجد. طيب. هل تنام بعد الفجر؟ لا أنام بعد الفجر. ماذا تفعل بعد الفجر؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة السابعة. هل تذهب بالحافلة؟ لا أذهب بالسيارة. طيب أحسنتما بارك الله فيكما. لكم منال بدي சொன்னாக்களுக்கும் بارك الله فيكم. طيب வேற யார் வாரீங்க இதே ஹிவார செய்யறதுக்கு? யாஸ்மின் பானு. யாஸ்மின் பானு. ممتاز بكم أستاذ. ممتاز بكم. متى تستيقظ؟ sister சொல்லிட்டீங்களா? ஹலோ இங்க இருக்கு. சொல்லிட்டேன். متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الصلاة؟ لا أنام بعد الفجر. متى تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة السابعة. هل تذهب في السيارة؟ لا أذهب في الحافلة. طيب أحسنتم بارك الله فيكم. இப்ப யார் வாரீங்க இதே மாதிரி சொல்லுங்க. அல்லது முவன்னஸா பயன்படுத்தி. இப்ப ரெண்டு ஆண்கள் தானே கதைக்கிறாங்க. ரெண்டு பெண்கள் கதைக்கிற மாதிரி யாருக்கு வர சொல்லு. نسرين بانو. عائشة. ஆயிஷா. அடுத்தது யாரு? நஸ்ரீன் பானுவா? أما أستاذ. تفضل. متى تستيقظين؟ أوكي. أستيقظ عند الفجر. أين تصلين الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنامين بعد الفجر؟ لا أنام بعد الفجر. ماذا تفعلين بعد الفجر؟ أقرأ القرآن. ومتى تذهبين إلى المدرسة؟ أذهب الساعة السابعة. هل تذهبين بالسيارة؟ بالحافلة؟ لا أذهب بالسيارة. أحسنتم بارك الله فيكم.
ரைட். வேற யார் சொல்ல வரீங்க? இதே மாதிரி சொல்லலாம், முவன்னஸாவும் சொல்லலாம், முதக்கராவும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. யார் வரீங்க? ஃபரிதா ஃபாத்திமா சரி. சொல்லுவோம் உஸ்தாத். யாரு பேர் சொன்னீங்க? முதல்ல பேர் சொன்னீங்க, கேட்கல. ஃபரிதா ஃபாத்திமா. ஃபரிதா ஃபாத்திமாவோட பேர் கேட்டுச்சு. முதல்ல ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க யாருன்னு கேக்குறேன். சத்தமா பேசுங்க, கேக்குது இல்ல. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பிஸ்மி உஸ்தாத். பிஸ்மியா? சாரி சரி, இப்ப சொல்லுங்க பிஸ்மி. அடுத்தது யார் வரீங்க? ஃபரிதா ஃபாத்திமா சொல்லுங்க. ஃபரிதா ஃபாத்திமா சொல்றோம் உஸ்தாத். மத்தா தஸ்தைகலு أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد لا الفجر؟ لا أنام بعد الفجر. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. ومتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب في الحافلة؟ لا أذهب بالسيارة. طيب احسنتم بارك الله فيكم. வேற யார் வரீங்க? கடைசி இதோட அடுத்த பயிற்சி போயிடுங்க. سميرة أستاذ. சமீரா. அடுத்தது யாரு? யாரோட மைக்ல வீட்டுல பிள்ளைகள் பேசுற சத்தம் கேக்குது, அவங்க ஆஃப் பண்ணி வைக்கலாம். ரைட், வாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. متى تستيقظ؟ அதாவது நான் நிறுத்தலாம் இல்லையா? மத்தா தஸ்தைகித் அப்படின்னு நிறுத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. هل تنام بعد الفجر؟ لا لا أنام بعد الفجر. ماذا تفعل بعد الصلاة؟ أقرأ القرآن. فمتى تذهب إلى المدرسة؟ أذهب الساعة 7. هل تذهب بالحافلة؟ لا أذهب بالسيارة. طيب احسنتما بارك الله فيكما. இப்போது நாங்க அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த பக்கம் மட்டும் தான் இருக்குது, பாடம் முடியறதுக்கு முன்னால் அதை முடிக்கணும், 10 நிமிஷம் இருக்கு. طيب التدريب الخامس تبادل السؤال والجواب مع زملائك. உங்களோட زملاء زميل பண்ண زملاء. طيب எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது வகுப்பறையில ஒவ்வொரு மாணவரும் தன்னை பத்தி சொல்லிட்டு இன்னொரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்கறது. அப்ப கேள்வி கேட்கப்பட்ட 2வது மாணவர் அவரும் தன்னை பத்தி சொல்லிட்டு 3வது மாணவர்கிட்ட கேள்வி கேட்பாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட கேள்வி கேட்கறது தான் இது. ரைட், பாருங்க. முதலாவது பாருங்க. உஸல்லில் ஜும்அத ஃபில் மஸ்ஜிதில் கபீர். உத்தரம் என்ன சொல்றாரு? நான் பெரிய பள்ளியில தொழுவேன். ஐன துஸல்லில் ஜும்ஆ? இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறாரு, நீ எங்க ஜும்ஆ தொழுவாய்? طيب أصلي الجمعة في المسجد الكبير. أين تصلي الجمعة؟ وارنا سلواري أصلي الجمعة في مسجد بلال. أين تصلي الجمعة؟ كيلو عندك أين تصلي الجمعة؟ طيب அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, உண்மையிலே அவங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளியை சொல்லுங்க. அவங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசலை சொல்லலாம். ஒரு ஆண்கிட்ட கேட்கறது ஐன துசல்லி. ஒரு பெண்ணிடத்துல கேட்கறா எப்படி கேட்கணும்? ஐன துசல்லீனல் ஜும்ஆ. ஐன துசல்லீனல் ஜும்ஆ. ரெண்டு மாதிரி நீங்க கேட்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லேசான முறையில கேளுங்க. இங்க முதக்கர் தான் தந்திருக்கிறாங்க, கேட்டாலும் பிரச்சனை இல்லை. முன்னஸ்ல நீங்க விரும்பினா கேட்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இப்ப வரல.
வாயின துசல்லி என்று வரல இப்ப மேல தானே? நீங்க அது அதே சொல்றீங்க. அப்படி போட்டு கேட்கறது நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. வாயின துசல்லி அந்தன் கேட்கறது நல்லா இருக்கும். தயிப். யார் இப்ப வாரீங்க முதலாவது? அதாவது வல்கிஸ் உங்களோட ஊர்ல உள்ளது சொல்லிட்டு நீங்க பள்ளிவாசல சொல்லுங்க. நீங்க இப்ப ஜும்மால தோற போட்டியும் கூட பிரச்சனை இல்லை. தயிப். அந்த ஹிவார் வாசிக்கணுமா? தேவையில்லை. அப்ப முதல்ல எல்லாருமே சேர்ந்து தேவையில்லை, டைம் இல்லை, சொல்லிடுங்க. ஓகே ஓகே. உசல்லில் ஜும்அத في مسجد السلام. أحسنت. أصلي الجمعة في مسجد السلام. فكيرنا نين. أين تصلين؟ طيب أين تصلين الجمعة؟ يار بدر சொல்றீங்க. فاضلة. شاذبي. أصلي الجمعة في مسجد التوحيد. கேளுங்க. أين تصلين؟ طيب ساجبي. أصلي الجمعة في المسجد عدلية. وأين تصلين الجمعة؟ طيب يار சொல்றீங்க. نسرين بانو. تفضل. أصلي الجمعة في مسجد الإحسان. وأين تصلين الجمعة؟ யார் சொல்றீங்க? கன்ஃபியூஸ் சொல்றேங்க உஸ்தாத். أصلي الجمعة في مسجد الإحسان. وأين تصلين الجمعة؟ سمية. عائشة. سمية. أصلي الجمعة في مسجد المسلمين وأين تصلين؟ عائشة. فريدة فاطمة أستاذ சொல்றேன். تصلين الجمعة في المسجد الفردوس. أين تصلي؟ நீங்க என்ன சொல்றீங்க? திரும்ப சொல்லுங்க. துசல்லீனா நீ தொழுகிறாய், நான் தொழுகிறேன்னு சொல்றீங்க. تصلي الجمعة في المسجد الفردوس. أين تصلي؟ யார் சொல்றீங்க? عائشة. عائشة. أصلي الجمعة في مسجد التقوى. أين تصلين الجمعة؟ طيب சொல்லுங்க. யார் வரீங்க? யாஸ்மின் பானு. யாஸ்மின் பானு. أصلي الجمعة في المسجد عثمان بن عفان. طيب يا طيب أين تصلين الجمعة؟ யார் சொல்றீங்க? بسمي சொல்றேன் உஸ்தாத். بسمي. أصلي الجمعة في مسجد العثمان. أين تصلين الجمعة؟ طيب பாருங்க. أحسنتم بارك الله فيكم جميعا. இப்போ எல்லாரும் கேட்டதுல சிலதுல எப்படி வரமாட்டோம்? உதாரணமா ஃபி மஸ்ஜிதில் இஹ்சான்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லணும்னா ஃபி மஸ்ஜிதி இஹ்சான். ஏனென்றால் அது முதாஃப் இலை. மஸ்ஜிதுல் இஹ்சான், ஃபி மஸ்ஜிதில் இஹ்சான். அல் மஸ்ஜித்னு சொல்ல மாட்டோம் தானே. இஹ்சானுடைய பள்ளி, அந்த பள்ளிக்கு எப்படி பேர் வச்சிருப்பாங்கன்னா மஸ்ஜிதுல் இஹ்சான். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? உஸல்லி ஃபி மஸ்ஜிதில் இஹ்சான், உஸல்லி ஃபி மஸ்ஜிதித் தக்வா, உஸல்லி ஃபி மஸ்ஜிதித் தௌஹீத், உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உஸ்மான். உஸ்மானுக்கு அல் இல்லை, அதனால உஸல்லி ஃபி மஸ்ஜிதி உஸ்மான், உஸல்லி ஃபி மஸ்ஜிதி பிலால், உஸல்லி ஃபி மஸ்ஜிதில் முஸ்லிமீன், உஸல்லி. அதே மாதிரி சொல்லலாம். ரைட். யாராவது இருக்கீங்களா இன்னும் சொல்றதுக்கு, அல்லது அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம்? நீங்க சொல்லி பாருங்க. உங்களோட ஊர்ல இருக்கிற பள்ளியோட பேரை சொல்லி பாருங்க. நீங்க சரியா சொல்றீங்களான்னு. பிள்ளைண்டா திருத்தினா உங்களுக்கு சரியா சொல்லி கொள்ளலாம். ஒவ்வொரு பிழையும் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு, எங்களை சரி பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பு தான். சான்மா. تفضلي. أصلي في مسجد جاويد. أين تصلي؟ سميرة أستاذ.
تفضلي. أصلي الجمعة في مسجد مكة. ايوه இதுக்கு அல் வரும் வராதுல்ல உஸ்தாத்? வராது நீங்க சொன்னது சரி. கேட்கல أين நீங்க. تصلي؟ أين تصلي الجمعة. طيب இப்போ நாங்க அடுத்த பயிற்சிக்கு போவோம். எங்களுக்கு அதான் டைம் சரி, அதான் சொல்லுது. முன்பு வாங்க. طيب அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். أستيقظ الساعة الرابعة. متى تستيقظ أنت؟ أستيقظ الساعة الرابعة. متى تستيقظ أنت؟ அப்போ ஒருத்தரும் தான் எத்தனை மணிக்கு எழும்புறீங்களோ அதை சொல்லலாம். அல்லது இல்லை இங்க உங்களுக்கு தந்திருக்காங்க, இந்த கிளாக்ல தந்திருக்கிறாங்க, அதுல உள்ள மாதிரி நீங்க சொல்லிட்டு போகணும். இப்ப முதலாவது மாணவர் எப்படி சொல்லியிருக்காரு? அஸ்தைகிது ஸாஅத الرابعة. ராபியா தான் கிளாக்ல காட்டுது. அஸ்தைகிது ஸாஅத الرابعة. متى تستيقظ أنت؟ இன்னொருத்தர கேட்கிறது. متى تستيقظ أنت؟ أستيقظ الساعة الرابعة. متى تستيقظ أنت؟ أرسل أستيقظ الساعة الخامسة. متى تستيقظ أنت؟ இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க முதலாவதுல இருந்து. أستيقظ الساعة الرابعة. متى تستيقظ أنت؟ متى تستيقظ أنت؟ أستيقظ الساعة الخامسة. متى تستيقظ أنت؟ இப்போ யார் வாரீங்க? ரைட், சுமையா சொல்லுங்க முதல்ல. أستيقظ الساعة السادسة. متى تستيقظ أنت؟ طيب யாருக்கு பதில் சொல்றீங்க? ياسمين بانو. أستيقظ الساعة الخامسة. இல்ல, இதுல இருக்கிறது கீழ ரெண்டாவது இருக்குது. கீழ ரெண்டாவது இருக்குது. எத்தனை மணிக்கு? சொன்னேன். أستيقظ الساعة الرابعة. வேற யார் சொல்றீங்க? இல்ல நீங்க கேட்கல, உங்கள்ட்ட பாருங்க, நீங்க சொல்லிட்டீங்க. ரைட், யாரு பேர் சொன்னீங்க? யாரு? فريدة فاطمة أستاذة. أستيقظ الساعة السادسة. ومتى تستيقظ أنت؟ சாதிசா ஃபரிதா ஃபாத்திமா. சாதிசா என்றால் என்ன? சாபியா. استيقظ الساعة السابعة. 7 மணி. طيب அடுத்த ஆள் யார் பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. குயிக்கா சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. பேர் சொல்லாமலே சொல்லிட்டு போங்க. أستيقظ الساعة الثامنة. கேளுங்க, பேர் சொல்லிட்டு கேட்டுட்டு வரணுமா? سميرة. أستيقظ الساعة الثامنة. நீங்க பதில் மட்டும் தான் சொல்றீங்க, கேள்வி கேட்கலையே சிஸ்டர். اوكي. ومتى تستيقظ أنت؟ أستيقظ الساعة التاسعة. متى تستيقظ أنت؟ أستيقظ الساعة العاشرة. கேளுங்க. متى تستيقظ أنت؟ طيب அஹ்சன்தும். பாருங்க, ஒவ்வொருத்தரும் டைம் இல்லை, அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சியில இதை சொல்லுங்க. அல்லது நீங்க பயிற்சி அனுப்பாத ஒருத்தராக இருந்தா கூட தனித்தனியாக சொல்லி பாருங்க. அந்த நேரம் உங்களுக்கு சரியா சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்க. அஸ்தைகிது ஸாஅத்தல் ராபியாவில இருந்து இங்க ஆஷிரா வரையில தந்திருக்கிறாங்க. அப்ப அஸ்தைகிது ஸாஅத்தல் ராபியா, அஸ்தைகிது ஸாஅத்தல் ஹாமிஸா, அஸ்தைகிது ஸாஅத்தல் சாதிஸா, அஸ்தைகிது ஸாஅத்தல் சாபிஆ، أستيقظ الساعة الثامنة، أستيقظ الساعة التاسعة، أستيقظ الساعة العاشرة. طيب அடுத்தது கடைசி التدريب السادس. أجب عن الأسئلة عن الأسئلة التالية. أجب عن الأسئلة التالية. طيب
யாருக்கும் பதில் சொல்லலாம். மதா தஸ்தைகித், ஒவ்வொருத்தரும் அவங்க எப்ப விழிச்செல்வாங்களோ அதை சொல்லுங்க. இதுக்கு நீங்க பயிற்சியில வந்து ஒவ்வொரு இந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்களே அதுக்கு பதில் சொல்லணும். சரி, அப்பதான் உங்களுக்கு அது பயிற்சியா இருக்கும். ரைட், இப்ப நீங்க யாரும் சொல்லலாம். மதா தஸ்தைகித். أستيقظ عند الفجر. أستيقظ الساعة الخامسة. பல மாதிரி பதில் சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்க எப்ப எழும்புறீங்களோ அந்த டைம் சொல்லணும். أستيقظ الساعة الرابعة، أستيقظ الساعة الثالثة، أستيقظ الساعة الخامسة، أستيقظ قبل الفجر، أستيقظ بعد الفجر، أستيقظ عند الفجر. عند الفجر. طيب أحسنت. أين تصلي الفجر؟ أصلي الفجر في البيت. أصلي الفجر في البيت، أصلي الفجر في المدرسة، أصلي الفجر في المسجد. طيب هل تنام بعد الصلاة؟ هل تنامين بعد الصلاة؟ لا أنام بعد الصلاة. أنام بعد الصلاة. آمن சொன்னா எப்படி சொல்லுவீங்க؟ نعم أنام بعد الصلاة. அது நிறைய பேருக்கு பொருத்தமாகவும் இருக்கும் தானே. نعم أنام بعد الصلاة، சில பேர் தூங்குவாங்க. طيب ماذا تفعل بعد الصلاة؟ ماذا تفعلين بعد الصلاة؟ أقرأ القرآن. அதே மாதிரி அல்லாஹ் திக்ர் செய்வேன் எப்படி சொல்லுவீங்க؟ أذكر الله. இல்லாட்டி அக்ரா உல் அத்கார்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு அக்ரா உல் அத்கார்னாலும் பிரச்சனை இல்லை. அக்ரா உல் விர்த் இல்லாட்டி அத்குருல்லாஹ். طيب أحسنت. أقرأ الكتاب، أقرأ كتابة ஒரு புத்தகம் வாசிப்பேன். أقرأ صحيفة ஒரு பத்திரிகை வாசிப்பேன். طيب அதுக்குரிய நேரம் இல்லது. طيب متى تكنس الغرفة؟ متى تكنسين الغرفة؟ أكنس الغرفة الساعة السادسة. أسكن الغرفة أكنس الغرفة الساعة السابعة. أكنس الغرفة الساعة السادسة. உங்களுக்கு விருப்பமான நேரம் சொல்லலாம். أكنس الغرفة الساعة العاشرة، أكنس الغرفة الساعة الرابعة. அப்படியும் இருக்கும், மாலையில செய்றாங்களும் இருப்பாங்க. طيب متى تذهبين إلى المدرسة؟ أذهب إلى الساعة الخامسة. الساعة الخامسة المدرسة வச்சிருக்காங்க போல. أذهب الساعة السادسة. அல்லது خامسة போகலாம் இல்லையா? போறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? طيب أذهب الساعة السابعة، أذهب الساعة الثامنة. طيب متى تستيقظين يوم العطلة؟ أستيقظ متأخرة. أستيقظ متأخر. أستيقظ متأخرة، أستيقظ مبكرة، أستيقظ عند الفجر. طيب ماذا تفعلين يوم العطلة؟ أكنس الغرفة. أكنس الغرفة. أغسل الملابس. أغسل الملابس. أطباق. أغسل الأطباق. أكوي الملابس. أحسنتم. வீடு சுத்தம் செய்வேன். சுத்தம் செய்யறதுக்கு என்ன சொல்றது? أنظف. أنظف الغرفة، أنظف البيت، أنظف الحديقة. طيب أين تصلي الجمعة؟ أين تصلين الجمعة؟ أصلي الجمعة في المسجد. في مسجد إحسان. في البيت لا صلي الماء. أصلي الجمعة في البيت. لا في مسجد إحسان. طيب متى تشاهدين التلفاز؟ أشاهد التلفاز الساعة الخامسة. هلا நான் تلفاز பார்க்க மாட்டேன்னு என்ன எப்படி சொல்றது? لا أشاهد التلفاز. خير، سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. إن شاء الله سنلتقي الأسبوع القادم بإذن الله تعالى. இன்னும் கொஞ்சம் பாடத்தை முற்படுத்த ஏல்மெண்டா நல்லா இருக்கும். என்ற டைம் போதாம இருக்கு, பிரச்சனை இல்லை, டைமுக்கு இருக்கும், பார்ப்போம்.
السلام عليكم ورحمة الله وبركاته.